கான்ட்ரசெப்ஷனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் பர்த் கண்ட்ரோல் பில் அப்படின்றது ஒரு ஈஸி வே ஆஃப் கான்ட்ரசெப்ஷன் அண்ட் திஸ் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் விமென் டு டேக் த பர்த் கண்ட்ரோல் பில் அண்ட் இட் இஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ் வே ஆஃப் கான்ட்ரசெப்ஷன். ஸோ இந்த மாதிரி பர்த் கண்ட்ரோல் பில்ஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலுமே ஸ்டில் நிறைய விமென் பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எடுக்கிறதுல ரொம்ப ஹெசிடென்ட்டாக இருக்காங்க. ஸோ இதுக்கு காமனாக அவங்களுக்கு இருக்க டவுட்ஸு, ஒன்று பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எடுக்கிறது மூலமாக வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. செகண்ட், பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எடுக்கிறது மூலமாக லாங் டேர்மில் நம்மளுக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கும், பில்ஸ் ஸ்டாப் பண்ணாலும் ப்ரெக்னன்சி வரதுல டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படின்றது ஒரு காமனான மிஸ்கன்செப்ஷனாக இருக்குது. ஸோ இந்த பர்த் கண்ட்ரோல் பில்ஸில் என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்குது, இது எப்படி நம்மளுக்கு ப்ரெக்னன்சி வரதை ப்ரிவெண்ட் பண்ணுது, அண்ட் இதை எடுக்கிறது மூலமாக நிஜமாலுமே லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நான் டாக்டர் நிவேதிதா அமில்தன், ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் ஃப்ரம் தி ஹை ஃபர்டிலிட்டி கிளினிக். யூஸ்வலி பர்த் கண்ட்ரோல் பில்ஸில் 2 இம்பார்ட்டன்ட் ஹார்மோன்ஸ் இருக்கும், ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். இது டிபெண்டிங் ஆன் த பில் பிராண்ட் டிஃப்ரெண்ட் காம்போசிஷனில் இருக்கும், பட் மேஜராக டிஃப்ரென்சஸ் இருக்காது. ஒரு சில பர்த் கண்ட்ரோல் பில்ஸில் வெறும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தான் இருக்கும் அண்ட் சம்டைம்ஸ் இதே பர்த் கண்ட்ரோல் பில் இன்ஜெக்டபிள் ஃபார்மில் வரும் அண்ட் இதுலேயுமே வெறும் progesterone hormone தான் இருக்கும். These pills are effective only for a short term period. அதாவது even during the cycle if you miss your pills for more than 2 days இது effective-ஆ இல்லாம போறதுக்கு நிறைய chances இருக்கும். So if you're planning for a pregnancy அப்படின்னா maximum the month you stop your pills within 1 to 2 weeks உங்களோட normal fertility resume ஆகும். இதனால long term fertility issues-ஓ anovulatory issues-ஓ வரதுக்கு possibilities கிடையாது. பட் என்ன நடக்கும் அப்படின்னா சம்டைம்ஸ் விமென்க்கு பேசிக்காக இர்ரெகுலர் பீரியட்ஸோ இல்லை எண்டோமெட்ரியோசிஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவங்க இந்த பில்ஸ் எடுக்கும் போது இவங்களோட பீரியட்ஸ் ரொம்ப ரெகுலராக இருந்திருக்கும் அண்ட் இந்த மாதிரியான எண்டோமெட்ரியோசிஸ் ரிலேட்டட் பெயின்லாம் அவங்களுக்கு தெரியாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த பில்ஸ் வில் மாஸ்க் யுவர் இன்ஃபர்டிலிட்டி சிம்டம்ஸ். இந்த மாதிரியான பிசிஓஎஸ் எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம்க்கு சம்டைம்ஸ் டாக்டர்ஸ் பில்ஸை ட்ரீட்மெண்ட்டாக சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அண்டர்லைங் ப்ராப்ளம் இருந்து நீங்கள் பில்ஸ் எடுக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பீங்க. பட் வென் யூ ஸ்டாப் யுவர் பில்ஸ் இஃப் யுவர் பீரியட்ஸ் ஆர் கெட்டிங் இர்ரெகுலர் இல்லை சடனாக உங்களோட பீரியட்ஸ் பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா many women think that this is because of taking the pills, but actually this is a problem which you already had. ஆனால் பில்ஸ் எடுக்கிறது மூலமாக உங்களுக்கு இதோட சிம்டம்ஸ் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ பில்ஸ் ஸ்டாப் பண்ணுறது மூலமாக இட்ஸ் coming to your notice. So this is the cause of fertility தவிர pills எடுத்தது is not the cause for your fertility issue. Some women contraceptionக்கு injectable progesterones எடுத்துப்பாங்க. இந்த injectable progesterones usually once in 3 months எடுப்பாங்க. இது எதனால அப்படின்னா டெய்லி டேப்லெட் போடுற அந்த டிஃபிகல்ட்டி இருக்காது and it is also cost effective in a way. So இந்த மாதிரி injectable progesterones எடுக்கும் போது sometimes there can be weight gain, irregular periods and ஒரு சில பேருக்கு even after stopping the injection for them to get their normal fertility it might take 1 to 2 years. Sometimes இந்த injectable progesterones நம்ம ஒரு prolonged periodக்கு எடுக்கிறோம், அதாவது ஒரு 1 or 2 years every 3 months once injections எடுக்கிறோம் அப்படின்னா இதை நம்ம ஸ்டாப் பண்ணும்போது நம்மளோட நார்மல் fertility resume ஆகிறதுக்கு it might take even up to 1 to 2 years. But usually oral contraceptive pills எடுக்கிறது மூலமா அதில் ரொம்ப minimum level of estrogen progesterone தான் இருக்கும் அப்படின்றதுனால இது டெஃபினட்டாக வெயிட் கெயின் காஸ் பண்ணாது. ஓல்டர் டைம்ஸில் இந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸில் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு சில பேருக்கு வெயிட் கெயின் இஷ்யூஸ் இருந்துச்சு. பட் மாடர்ன் பில்ஸில் இந்த ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் ரொம்ப மினிமமாக இருக்கிறதுனால யூஸ்வலி தே டோன்ட் ஹாவ் திஸ் சைட் எஃபெக்ட் ஆஃப் வெயிட் கெயின். So now I think you would have clearly understood birth control pills ko injectable birth control ko enna benefits and negatives அப்படின்றது and usually in the birth control pills ku long term side effects இல்லன்றதையும் we have discussed. So it is totally your choice to choose what you want for your contraception.